அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காப்போத உயர்தரத்திலே பாட தெரிவு சம்பந்தமான தொடர் காணொளியிலே எமது அன்புக்குரிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட கல்வியியல் துறை விரிவுரையாளர் சர்வேசர் அவர்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொளியிலே மேலோட்டமாக மாணவர்கள் உயர்கல்வி கற்க வேண்டும் என்பதை, அதாவது காப்போத உயர்தரம் கற்க வேண்டும் என்பதையும், பாடநெறிகள் தெரிவு செய்வதில் என்னென்ன காரணிகள் பங்கு வகிக்கின்றன என்பது பற்றி மேலோட்டமாக பார்த்திருந்தோம். இந்த காணொலியிலே ஆழமாக பாடத்தெரிவு சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாடலாம் என நினைக்கிறேன். அந்த வகையிலே காப்போத உயர்தரம் கற்பதற்கு செல்கின்ற மாணவர்களுக்கு என்னென்ன தெரிவுகள் இருக்கின்றன, அவற்றை தெரிவு செய்வதன் உள்ள சாதக பாதகங்கள் பற்றி மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இலங்கையினுடைய கல்வி முறையில் உயர்தரத்தில் 6 பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று உயிரியல் விஞ்ஞான பிரிவு, மற்றது பௌதிக விஞ்ஞானம் சொல்கின்ற மேத்ஸ், அடுத்தது கலைப்பிரிவு, கணித பிரிவு, தொழில்நுட்ப பிரிவுக்குள் 2 பிரிவுகள், உயிர் முறைமைகள் தொழில்நுட்பம், பொறியியல் தொழில்நுட்பம் என்று 2 பிரிவுகள் இருக்கிறது. அதைவிட இப்பொழுது ஒன்று இருக்கிறது, எந்த துறைகளும் என்று அடையாளப்படுத்த முடியாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பாடங்களை எடுத்துக்கொள்ளலாம். 7 பரப்புகளில் பிள்ளைகள் தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறு போகிற பொழுது அவர்கள் பிரதானமாக கவனத்தில் கொள்ளக்கூடிய விடயம் எதிர்கால தங்களுடைய வாழ்க்கையினுடைய தொழில் வாய்ப்புகள் மற்றும் எதிர்கால உலகத்தினுடைய போக்குநிலைகள் எப்படி இருக்கும் என்று பாடத்தெரிவுகளில் ஈடுபட வேண்டும். அப்படி ஒரு கேட்கிற பொழுது நாங்கள் கணித விஞ்ஞானத்துறை, தொழில்நுட்பத்துறைகளை நாங்கள் முதன்மைப்படுத்துவோம். அது தவிர்க்க முடியாது. அதில் சில பேருக்கு கசப்பான விடயமாக இருந்தாலும் கூட, ஆனால் அதை நாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டியதாக இருக்கிறோம். என்ற உலகத்தினுடைய போக்கு அப்படி இருக்கிறது. அதனை பிள்ளைகள் கணித விஞ்ஞானத்துறைக்குள் வருவது மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் அல்லது தமிழ் பேசும் மாகாணங்களை பொறுத்தவரையில் இந்த கணித விஞ்ஞானத்துறை கற்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை போதுமானது அல்லது இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு. எங்களுடைய வடக்கு மாகாணத்துடைய புள்ளி விவரங்களை பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட 48% பிள்ளைகள் கலைப்பிரிவிலை தான் உயர்தரத்தை கற்கிறார்கள். 20% பிள்ளைகள் வர்த்தக பிரிவை கற்கிறார்கள். கிட்டத்தட்ட 65-70% பிள்ளைகள் கலை மற்றும் வர்த்தக பிரிவுகளுக்குள்ளே இருக்கிறார்கள். பல்கலைக்கழக அனுமதி என்று வருகின்ற பொழுது ஒட்டுமொத்தமான அனுமதியினுக்குள்ளே 70% அனுமதிகள் அல்லது 60-70% அனுமதிகள் கணித விஞ்ஞானத்துறைக்கு தான் இருக்கிறது. பாடத்தெரிவுகள் நாங்கள் மாறி நிற்கிறோம். அதிகளவான அனுமதிகள் உள்ள துறைகளிலே அதிகம் கற்காமல் அனுமதி குறைவான துறைகளிலே அதிகம் நாங்கள் கற்கின்றோம். எனவே இந்த வடக்கினுடைய போக்கில் ஒரு மாற்றம் பெற வேண்டும். குறிப்பாக மன்னார் மாவட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மன்னார் மாவட்டத்தில் அவர்கள் காப்போது சாதாரணத்தில் அதிஉச்சமான பெருபட்டை காண்பிக்கின்ற ஒரு மாவட்டம். அதுமே அது பாராட்டுக்குரியது. வடக்கு மாகாணம் பின்னுக்கின்றாலும் பரவாயில்ல, மன்னார் முன்னுக்கு நிற்கும். அது அங்க கல்வி அதிகாரிகளுடைய அர்ப்பணிப்பு, அவருடைய பாராட்டுக்குரிய விடயம். ஆனால் உயர்தரம் என்று பார்க்கிற பொழுது கணித விஞ்ஞானத்துறையை பார்க்கிற பொழுது மன்னார் மாவட்டத்தில் அதிகளவான பெறுபர்களை நாங்கள் அவதானிக்க முடியவில்லை. அந்த மன்னார் மாவட்டத்தில் இருந்து நான் சொல்லுவேன், யாழ்ப்பாணத்திலிருந்து கொஞ்சம் பிள்ளைகள் இயல் படிக்கிறது மன்னாருக்கு அனுப்பினாலும் நல்ல அனுப்பினால் மன்னார் மாவட்டத்துக்குரிய இந்த மாவட்ட வெட்டு புள்ளிகளில் இருக்கக்கூடிய பல இடங்களை நாங்கள் கேப்சர் பண்ணலாம். இல்லை, யாழ்ப்பாணத்தில் சில வேளைகளில் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கிற பிள்ளைக்கு யாழ்ப்பாணத்து மாவட்ட கோட்டாக்குள்ள சில ஒரு கணித விஞ்ஞானத்துறையினோட ஒரு பல்கலைக்கழக கற்கனர் கிடைக்காம போகும். அது மன்னார்ல போய் நின்றால் மன்னார் பிள்ளை படிக்கிறாங்க, யாழ்ப்பாணத்தில் போய் படித்து அந்த இடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அப்படியான இருக்கிறது. அப்போ சரியான இடத்தில் சிந்திக்க வேண்டும். இப்போ கணித விஞ்ஞானத்துறைக்குள்ளே அதிகளவான மாணவர்கள் போவதற்கான உரிய வழிகாட்டுதலையும் உரிய ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். அது எங்கே சேலஞ்ச் இருக்குன்னா, ஒன்று அந்த அவங்களுடைய துறை அவர்களுடைய பிரதேசம் சார்ந்து அதற்கான வாய்ப்பு நிலைகள் குறைவாக இருக்கிறது. பாடசாலைகளுடைய இருக்கக்கூடிய வளங்கள், ஆசிரியர்கள், நீங்கள் என்னத்தை ஒன்று பாடசாலை சில இடங்களில் 1AB ஸ்கூல்ஸ் இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேகாலை மாவட்டம் இருக்குது. கேகாலை மாவட்டத்தில் தமிழ் மீடியத்தில் 1AB ஸ்கூல் இல்லை. அதாவது கணித விஞ்ஞானத்துறை கொண்ட பாடசாலைகள் இல்லை. ஆனால் நிறைய தமிழ் மக்கள் அங்கே இருக்கிறார்கள். மலையக தமிழ் மக்கள் நிறைய இருக்கிறார்கள். நிறைய ஆற்றில் உள்ள பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே 1AB ஸ்கூல்ஸ் இல்லை. அப்போ ஒன்று அவர்கள் 2 தெரியும். ஒன்று இங்கிலீஷ் மீடியத்தில் மாறி படிக்கணும், இல்லைன்னா சிங்கள மீடியத்தில் படிக்கணும். அது சாத்தியப்படாது. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுபோலத்தான் எங்கள்கிட்ட வடக்கில் அதுக்கான பிரச்சனை இல்லை. வடக்கில் ஓரளவுக்கு பாடசாலைகள் இருக்கிறது. ஆனால் பிள்ளைகள் அந்த துறைகளுக்குள்ள தெரிய செய்யறதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார்கள். அச்ச உணர்வு இருக்கிறது. கணித விஞ்ஞானத்துறை சார்ந்த அச்ச உணர்வு இருக்கிறது. அதான் நான் சொன்னேன், சரியான வழிகாட்டுதல் எடுக்க வேண்டும். அந்த வழிகாட்டுதல் கூடிய அச்ச உணர்வு எப்படி என்றால், ஒன்று தன்னம்பிக்கை இனம் சில பிள்ளைகளும் இருக்கிறது. எனக்கு 4 சுமக்க முடியாமல் போய்விடும், ஒரு பெரிய சுமை என்ற ஒரு விதமாக அப்படியான வழிகாட்டுதலை மற்றவர்களும் கொடுப்பார். உனக்கு ஒரு கஷ்டம், கணித விஞ்ஞானத்துறை கடினமானது, இதுக்குள்ள போய் சாதிக்க முடியாது என்கின்ற விதமான ஒரு கற்பிதங்களும் கொடுக்கப்படும். மற்றது கணித விஞ்ஞானத்துறைக்குள்ளே போகிற பொழுது எல்லோருமே நினைக்கிறோம் வைத்தியராகிவிட வேண்டும், பொறியியலாளர் ஆகிவிட வேண்டும், அந்த முதன்மை கனவுகளோடு தான் இருக்கிறோம். ஆகவே அது எனக்கு இயலாமல் போய்விடும் என்ற பயத்தினால் அந்த பக்கம் வருவதில்லை. ஆனால் எதிர்காலத்தில் சில வேளைகளில் கணித விஞ்ஞானத்துறையை கற்று
வைத்தியராக பொறியியலாக போட்டாலும் ஒரு விஞ்ஞான படத்துக்குள்ளால் வெளியில் வருகிற பொழுது நிறைய சாதிக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஒரு ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா தெரியும், இலங்கையினுடைய நிர்வாக சேவை என்று சொல்கிற ஸ்ரீலங்கன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் அதிக அளவில் இருப்பவர்கள் வந்து விஞ்ஞான பட்டதாரிகள் நிறைய பேர் விஞ்ஞான பட்டதாரிகள் தான் அதில் அதிக அளவில் சாதிக்கும். அதுக்கு அவருடைய அந்த கற்கை புலம் கொடுக்கிற ஆளுமை வந்து அதில் ஆளுகை செய்தார். வெறுமனே வைத்தியராகுவது பொறியியலாளராகுவது மட்டும்தான் வாழ்க்கை இல்லை. இந்த உயர்ந்த பதவிகள் நிலைகளுக்கு போவதற்கான அந்த டிசிப்ளின் அதை கொடுக்குது. ஆகவே கணித விஞ்ஞானத்துறை தொடர்பாக சிந்திக்கலாம். சில பாடசாலை அதிபர்கள் கூட 1C ஸ்கூல் இருக்குமெண்டா அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் மாற வேணும். அந்த நேரங்களில் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் மாறுவதற்கு அனுமதிப்பதில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. நீ கலைப்பிரிவில் கற்றுக்கொள் என்றால் அவர்கள் தங்களுடைய பாடசாலையுடைய பெருவேட்டை அதிகரித்து காட்டுவதற்கான உத்தியாக பயன்படுத்துகிறார்கள். அப்போ பிள்ளையும் நீங்க சொன்னது ஒரு போன காணொலியில் சொன்ன மாதிரி இந்த கட்டமைப்பு ஒரு தளம்பல் நிலை, முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கிற பொழுது ஓகே என்று போகும். நல்ல எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. நாங்கள் கலைப்பிடத்தில் பிள்ளைகள் கலைப்பிட மாணவர்களுக்கு அடிப்படை விஞ்ஞானம் கற்பிப்பது. அதில் நான் குறிப்பாக புவியியல் துறை சார்ந்த மாணவர்கள் இப்போ விஞ்ஞானம் கற்பிக்கிறேன். அப்போ நாங்கள் பௌதிகவியல் துறையை சேர்ந்த பேராசிரியர் தனிய செல்வன், தாவரவியல் துறையில் இருந்து கொண்டு இப்போ கலாநிதி கிறிஸ்டி ஜேசிலன் தர்மிலா அவர்கள், நான் ரசாயனவியல் கற்பிக்கிறோம். என்னத்தை கற்பிக்கிறோம் என்றால் உயர்தர விஞ்ஞானத்தை தான், உயர்தரத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை கற்பிக்கிறோம். அந்த பிள்ளைகள் சிறப்பாக செய்கிறார்கள். நான் அதை செய்யப்போது இவர்கள் உயர்தரத்தில் விஞ்ஞானத்தை படித்திருக்கலாம் தானே. அவர்கள் நினைக்கிறார்கள் பல்கலைக்கழகம் பெறுவதற்கான உத்தியாக அதை பயன்படுத்தி அவர்கள் கற்கிறார்கள். பின்னர் வேலை உலகில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இன்னைக்கு கணித விஞ்ஞானத்துறைக்குள்ளே இயலக்கூடியவர்கள் அதுக்குள்ளே போவதும் கொஞ்சம் கடினப்பட்டு அதிலேயே ஒரு 3C லெவல் எடுத்தால் கூட, 3 பாடங்களில் திறமை சித்தி என்கிற இந்த 3C எடுத்தால் கூட அவர்களுக்கு நல்ல வளமான எதிர்காலம் தாராளமாக இருக்கிறது. அது மாற்று கருத்தில்லை. இந்த பராமெடிக்கல் என்று சொல்லப்படுகிற அந்த துறையில் மிக பெருமதியான வாய்ப்புகள் இருக்கிறது. கல்வியல் கல்லூரிகளில் இரட்ட நிலைகளில் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் பாடங்கள் வாய்ப்பு இருக்கிறது. நிறைந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே கணித விஞ்ஞானத்துறையை முதன்மை கொடுப்பது நன்று. அதில் நான் ஒரு விடயத்தை அழுத்தமாக சொல்லேன், போன காணொலியில் சொன்னது போல இயலுமையை பார்ப்போம். பிள்ளை எது தன்னால் இயலும் என்றும் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது அது கொஞ்சம் என்னால் அது இயலாமல் முடிய போகிறது என்கின்ற நெருக்கீடு வருகிற பொழுது ஏனைய துறைகளை பற்றியும் சிந்திக்கலாம். முதலாவது. அடுத்த மிக முக்கியமானது ஒரு கலைத்துறைக்குள்ளே போவது. கலைத்துறைக்குள்ளே போகிற பொழுது, கலைத்துறையிலே போகிற பொழுது பாடத்தெரிவுகள் தொடர்பாக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். இது நாங்கள் மிக தனியாக காலமாக பேச வேண்டும். நாங்கள் கணித விஞ்ஞானத்துறையில் மேலும் பல சில விடயங்களை பேசிவிட்டு அந்த வருவது தனியாக செய்வது நன்று நினைக்கிறேன். இப்போ கணித விஞ்ஞானத்துறை என்று வருகிற பொழுது நான் போன காணொலியில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை வைத்துக் கொண்டு சொல்வேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இப்பொழுது அண்மை காலமாக ஒரு போக்கு அந்த பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறது. அவர்கள் பல மாணவர்கள் கணித துறையில் இருக்கிறார்கள், ரசாயனவியல் கற்பதில்லை. ஒரு தொகுதி இருக்கிறது, நீங்க அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தொகுதி படியில் இருக்கிறாங்க, அவங்க கெமிஸ்ட்ரி படிக்க மாட்டாங்க, பிசிக்ஸ், கம்பைன்ட் மேத்ஸ், ஐசி இந்த காம்பினேஷன்ல போறாங்க. அவங்க தங்களுடைய இலக்கை தீர்மானமாக வச்சிருக்கிறாங்க, ஐடியில தாங்கள் முன்னிலை பெறுவது என்பதனால அந்த துறையை தெரிவு செய்து கொண்டு போற ஒரு போக்கு நிலை இருக்கிறது. அப்படியான பாடத்தெரிவுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ கணிதம் கற்றுவிட்டால் கட்டாயம் பொறியியல் துறைக்கு போகிறதுக்கான கணிதம் மற்றும் இணைந்த கணிதம் மற்றது பௌதிகவியல் ரசாயனவியல் தான் படிக்க வேண்டும் என்று இல்லை. ஏன்னா சில கணிதத்துறை மாணவர்களுக்கு ரசாயனவியல் கொஞ்சம் நெருக்கடி கொடுப்பது உண்டு. அப்படியான பிள்ளைகள் ஐசிடி எடுத்துக்கொள்ளலாம், அல்லது உயர்கணிதம் ஹைமேட்ஸ் ஒன்று இருக்குது, அந்த கணிதத்தை கற்றுக்கொள்ளலாம். என்னுடைய பல்கலைக்கழகத்தில் ஒரு விரிவாக்க நண்பர் முரளிதரன் 2 கணித விஞ்ஞானத்துறையில் இருக்க கணித புள்ளியியல் இருக்கிறார். இவர் என்னுடைய அணியைச் சேர்ந்தவர். அவர் முதல் தரத்தில் சித்தி பெற்றாங்க வந்தார். அவர் A லெவலில் படித்தது எங்களுக்கு அப்போ அதிசயமாக இருந்தது. அவர் படித்த பாடம் இணைந்த கணிதம், உயர்கணிதம், பௌதிகவியல். அவருக்கெல்லாம் பொறியியலாளர் கனவெல்லாம் இருக்கவே இல்லை. அவரை பொறுத்தவரை கணிதத்துறையில் ஒரு உயர்நிலை வருவது, அவர் இன்றைக்கு கணிதத்துறை விரிவாளராக இருக்கிறார். அப்படி கனவோடு இருக்கின்றவர்கள் இருப்பார்கள். இன்னைக்கு அதுபோல தகவல் தொழில்நுட்பத்துறையை மட்டும் எடுத்துக்கொண்டு தகவல் தொழில்நுட்பத்துறையை உச்சம் பெற வேண்டும் என்பதற்காக ரசாயனவியலை என சுமைதான் அதீதமான சுமை தரக்கூடிய ரசாயனிகளை தவிர்த்துக் கொண்டு அந்த பக்கத்தால ஒரு ட்ரெண்டில் யோசிக்கிற மூளையை பக்குவப்படுத்துகின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதே போலத்தான் உயிரியல் விஞ்ஞானத்துறை என்று வருகிற பொழுது பௌதிகவியல் சில பிள்ளைகளுக்கு சவாலாக இருக்கிறது. அப்ப அவர்கள் ஒரு மருத்துவத்துறைக்கு போகணும்னால் உயிரியல், ரசாயனவியல், பௌதிகவியலை படிக்க வேண்டும். சில ஒரு காலப்போக்கிலே போகிற பொழுது பௌதிகவியல் சங்கடம் கொடுக்குது என்றால் அவர் அந்த பாடத்தை ஸ்கிப் பண்ணி கொண்டு இன்னொரு பாடத்தை மாற்றி படிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. விவசாய விஞ்ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் படிக்கலாம், ஐசிடி அவர்களும் படிக்கலாம், அல்லது வேறு துறைகளிலிருந்து ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டு கூட படிக்கலாம். அப்படி இன்றைக்கு கணித விஞ்ஞான துறையில் கூட பாடத்தெரிவுகளில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த துறைகளில் போய் பல்கலைக்கழகங்களில் அதிஉச்சமான பயன் தரக்கூடிய கற்கணர்களை தொடர்வதற்கும் தாராளமான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது குறித்து கூட பிள்ளைகள் சிந்திக்கலாம். இதை நான் சொல்கிறேன் என்றால், ஒரு பாடம் எனக்கு பலவீனமாக இருக்கிறது என்பதற்காக கணித விஞ்ஞானத்துறையை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன். சில பிள்ளைகளை பொறுத்தவரை கெமிஸ்ட்ரி கஷ்டம் என்பதற்காக கணிதம் படிக்காம விட்டுருவார்கள்.
உனக்கு கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருக்குது என்றால் கெமிஸ்ட்ரியை விட்டுட்டு ஐசிடி எடுத்துக்கொண்டு நீ கணிதத்தை படிக்கலாம், அல்லது இன்னொரு பாடத்தை எடுத்துக்கொண்டு கணிதத்துறையிலே படித்துக் கொள்ளலாம். கெமிஸ்ட்ரி கஷ்டம் என்பதற்காக முற்றுமுழுதாக கணிதத்துறையை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கின்றதுக்காக உயிரியல் விஞ்ஞானத்துறையை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விடயங்களில் கணித விஞ்ஞான பிள்ளை மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். வடக்கு மாணவர்களை இயன்ற அளவுக்கு வடக்கு, கிழக்கு மற்றும் தமிழ் பேசும் ஊவா மாகாணம் போன்ற மலையக பகுதியில் கூடிய பிள்ளைகளை நாங்கள் இயன்ற அளவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கணித விஞ்ஞான துறைக்குள் அதிக அளவிலே கொண்டு வந்து சேர்ப்பதில் கவனத்தோடு இருக்கணும். இது மிகப்பெரிய ஒரு இன நன்மை கருதிய செயலாக இருக்கு. எதிர்காலத்தில் ஆழமாக பேச போனால் அது வேறு திசைக்கு போய்விடும். எதிர்காலத்தில் சில வேளைகளிலே நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நான் இந்த விஷயங்களை அழுத்தம் சொல்வதிலே ஒரு சுயநலமும் இருப்பதுண்டு. என்னுடைய மகள் இப்பொழுதுதான் 5ஆம் ஆண்டு. நான் யோசிப்பதுண்டு, என்னுடைய மகளுக்கு உயர்தரத்திலே அவள் விஞ்ஞானம் கற்கிற பொழுது கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் இருப்பார்களா என்ற சிந்தனை கூட இருக்கு. எங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்தினுடைய போக்கு மாறி இருக்கிறது. விஞ்ஞான பீடம் தான் தமிழ் கல்விப்புலத்துக்கான ஆசிரியர்களை உற்பத்தி செய்கின்ற கருவறை. தமிழ் விஞ்ஞான கல்விப்புலத்துக்கான உயர்தர தமிழ் விஞ்ஞானத்துலத்துக்கான ஆசிரியர்கள் உற்பத்தி செய்கின்ற கருவறை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விஞ்ஞான பீடம். இன்னைக்கு அங்க தமிழ் கற்கிற தமிழ் மொழி மாணவருடைய எண்ணிக்கை குறைவடைகிற பொழுது அதனுடைய எதிர்வினை எங்க வரும் என்றால் பாடசாலை மட்டத்தில் வரும். ஆக இயன்ற அளவுக்கு நாங்கள் இது ஒரு இன நன்மை கருதியதாக, ஒரு சமூக நன்மை கருதியதாக எங்களால் முயன்ற அளவுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுத்து அநேகமான பிள்ளைகளை கணித விஞ்ஞானத்துறைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் வீக் பாயிண்ட் இருக்குதோ அந்த இடைவெளிகளை நாங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், கல்வி அதிகாரிகள் அந்த இடைவெளிகளை ரெப்பிக் கொடுப்பதற்கான உந்து விசைகளை கொடுக்க வேண்டும். பாடசாலைகள் மாறி படிக்கலாம். இன்றைக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பகிரங்கமாகவே அறிவித்து விடுக்கிறார்கள், யாராவது படிக்கிறேன்னா வாங்க, விடுதி வசதியோடு வாய்ப்பு தருகிறோம், அங்கே வரலாம். இதுபோல பல பல்கலைக்கழக சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி இருக்கிறது, விடுதி வசதியோடு இருக்கக்கூடிய யாழ்ப்பாண கல்லூரி இருக்கிறது. இப்படி கன்னடங்களில் அந்த வசதி வாய்ப்பு இருக்கிறபடியது. என்னுடைய பிரதேசத்தில் கணித விஞ்ஞானத்தை கற்பதற்கு வாய்ப்பில்லை என்பதற்காக தயவு செய்து யாரும் அதை படிக்க விட்டு விடாதீர்கள். சில செய்திகள் கசப்பாக இருந்தாலும் தெரிந்து கொள்ளத்தானே வேணும். மலையகத்தில் இது பற்றிய விழிப்புணர்வு இப்பொழுது கொஞ்சம் ஆரம்பித்திருக்கிறது. அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பாடசாலைகளை திறமையேற்றுகிறார்கள். 1C 1 பாடசாலை 1AB திறமையேற்றி கொண்டு அவர்கள் கடுமையாக அந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்து படிப்பிக்கிறார்கள். அவர்கள் முதல் தரம் பாடசாலையில் கல்வி கற்கிறார்கள், அது கட்டாயமானது. 3 தடவை மேல் எடுக்கலாம் தானே. அவர்கள் 2ஆம் தடவை என்ன செய்கிறார்கள், அந்த பிள்ளைகள் அப்படியே ஒரு தொகுதியாக அவருடைய பழைய மாணவர் சங்கங்கள் அதை பொறுப்படுத்தி யாழ்ப்பாணத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ஒரு விடுதியை ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கு ஒரு பாதுகாவலரை போட்டு யாழ்ப்பாணத்தில் பிரபலமான தனியார் கல்வி நிலையங்களில் அவர்கள் கல்வி கற்று 2ஆம் தடவையில் சிறந்த பெறுவர்களை பெற்றுக்கொண்டு அந்த மாவட்டங்களிலே அதுக்குள்ளே போகிறார்கள். மன்னார் மாவட்டம் கூட இந்த உத்தியை கையாளலாம். மன்னார் மாவட்டத்திலிருந்து சனி ஞாயிறு டியூஷனுக்கு வரது கூட கஷ்டம் இல்லை. 2 ஹவர்ஸ்ல யாழ்ப்பாணத்துக்கு படிக்கலாம். 2 ஹவர்ஸ்ல இப்போ இணைய வழி கற்றல் வந்திருக்கிறது. இப்போ நிறைய பிரபலமான ஆசிரியர்கள், தனியார் கல்வித்துறையினுடைய பிரபலமான ஆசிரியர்களை இப்பொழுது இணையத்தில் கற்பிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆகவே இப்போ கற்க வேண்டும் என்று வந்துவிட்டால் சவால் இல்லை. எனவே அந்த கணித விஞ்ஞானத்துறையில் அதீதமான கவனம் எடுக்க வேண்டும் என்னுடைய அழுத்தமான செய்தி. அந்த வகையிலே நாங்கள் உயர்தரத்திலே பாடத்தெரிவுகள் என்று வருகின்ற பொழுது கணித விஞ்ஞான பிரிவுகளுக்கு ஓரளவு நாங்கள் முன்னிலை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பெரும்பாலான அதாவது பல்கலைக்கழக பாட கோர்சஸில் பெரும்பாலான கோர்சஸ் இந்த மேத்ஸ் சயின்ஸ் படிக்கிறார்கள் இருக்கிறது என்ற வகையில் அவர்கள் உள்நுழைவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் என்பதும், மற்றது எங்களுக்கு எதிர்காலத்தில் விஞ்ஞான பீடத்தில் தமிழ் மாணவர்களுடைய போக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எதிர்காலத்தில் எங்கள் ஆசிரியர்கள் வருபவர்கள் குறைந்து போகக்கூடாது என்ற இன உணர்வோடும் நாங்கள் அவர்களை கணித விஞ்ஞானம் படிப்பதற்கு தூண்ட வேண்டும் என்றும், பாடசாலை மட்டங்களிலே இது சம்பந்தமான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பதற்கு பழைய மாணவர் சங்கங்களும் ஆசிரியர்களும் கல்வி துணைக்களங்களும் உதவி செய்ய வேண்டும் என்ற வகையில் பார்த்து சவாலான ஒரு விடயமாக இதை எங்களால் செய்ய முடியுமா. மற்றது சில நேரங்களிலே ஒரு அனுபவம் நான் நினைக்கிறேன், கணித விஞ்ஞானத்திலே முதல் தடவையில் சித்தியடையாதவர்கள் ஆர்ட்ஸுக்கு மாறி செய்த பொழுது அந்த பயத்திலும் சில பேர் எடுக்க முடியாமல் இருக்கலாம். இந்த விடயங்களை நாங்கள் இதுவரை நாங்கள் கலந்தாலோசித்துக் கொண்டிருந்தோம். இன்னொரு விடயம், கணித விஞ்ஞானம் படித்துவிட்டு பல்கலைக்கழகம் செல்ல முடியாத மாணவர்களுக்கான வாய்ப்புகள், அதை பற்றி பேசுங்க. மிகமான கேள்வி. இப்போ உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய கல்வி முறையினுடைய பெரிய பலவீனம் என்பதே இந்த போட்டி பரீட்சை மைய கல்வி. இலங்கை கல்வி முறைமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மிக நுணுக்கமாக பார்க்குற பொழுது கெட்டிக்காரருக்கு தான் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் 5ஆம் ஆண்டில் அது ஆரம்பிக்கிறது. 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கட் ஆஃபை விட 10 புள்ளிகள் கூட எடுத்தால் தான் அந்த பிரதேசத்தில் கூடிய முக்கியமான பாடசாலையில் படிக்கலாம். மாவட்டத்துக்கு வெட்டு புள்ளி வரும், அது பெரிய அநியாயம் என்று கூட சொல்லலாம். மாவட்ட வெட்டு புள்ளியே யாழ்ப்பாணத்துக்கு 154, கிட்டத்தட்ட 72 புள்ளிகள் 73 புள்ளிகள்
சாரி மன்னிக்கணும் 178 புள்ளிகளுக்கு மேலே எடுக்கணும், 77 78 புள்ளிகளுக்கு மேலே எடுக்கணும். அது மாவட்ட வெட்டு புள்ளி. அதை விட இப்போ வேம்படி மகளிர் கல்லூரிக்கோ அல்லது காட்லி கல்லூரிக்கோ அல்லது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கோ போகிறதுனா அதோட இன்னும் 10 கூட எடுக்கணும். அப்போ அவர்களுக்கு தான் நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வாய்ப்பு. அப்போ நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அந்த வாய்ப்பு கிடைக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த கணித விஞ்ஞான துறைகளையும் அவர்கள் சோபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இப்போ முக்கியமான பள்ளிக்கூடங்கள் அதை வச்சிருக்கு. யாழ்ப்பாணத்தில் ஏதோ கணித விஞ்ஞானத்துறை பெரிதாக இருக்கிற தோற்றப்பாடு எங்கே வருதுன்னா வேம்படியிலையும் கிண்டு காலேஜ்லையும் தான் நகர்ப்புற 2 அந்த பள்ளிக்கூடங்கள் தான் அந்த இதை காட்டுது. அப்போ அதை வச்சு கூட யாழ்ப்பாணம் நல்லா இருக்குன்னு யோசிக்கணும். உண்மையில நிலைமை அப்படி அல்ல. அப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும். அங்கேயும் பிறகு நன்றாக உயர்தரம் படிப்பிக்கிற பொழுது கூட உயர்தரத்திலும் கூட ஒரு போட்டி பரீட்சை அடிப்படையில் நல்ல பொறுப்பு எடுக்கணும் தான் பல்கலைக்கழகம் கிடைக்குது. 4 லட்சம் பிள்ளைகள் ஓய்வு எடுக்கிறார்கள். அதில் 2-3 லட்சம் பிள்ளைகள் ஏழு எடுக்கிறதுக்கு படிக்கிற தகுதி பெற்று படிக்கிறார்கள். 1.5 லட்சம் பிள்ளைகளுக்கு அண்மித்த பிள்ளைகள் பல்கலைக்கழக அனுமதிக்கான அடிப்படை தகமையை பெறுகிறார்கள். 40,000 பிள்ளைக்கு தான் பல்கலைக்கழகம் கிடைக்கிறது. 20%. அது ஒரு சரியான ஒரு சவாலுக்குரியது. அது ஒரு மிக சவால். ஆனால் அது தவிர்க்க முடியாது ஒன்று. ஆனால் அது இலங்கை அரசாங்கத்தினுடைய அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஏழுமையும் அதுதான். அதை தாண்டியும் போக முடியாது. பல்வேறு சிக்கல்களை கொண்டு வந்தது. ஆனால் கணித விஞ்ஞானத்துறை கற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, வேறு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த இணை சுகாதார கற்கைகள் அதுக்கு இன்றைக்கு வடக்கு மாகாணத்தில் மிகப்பெரிய கிராக்கி இருக்கிறது. தாதியியல் நீங்கள் வைத்தியசாலைக்கு போய் பார்ப்பீர்களாக இருந்தால் நீங்கள் அந்த துறை சார்ந்த வழியில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் மருத்துவத்தை தேர்ந்த பேராசிரியர் அடிப்படையில் நாங்கள் சாதாரண மக்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி கதைக்கு வலிக்கிட்டா ஒருவர் நீங்கள் ஒரு நோய் வருகிறது, நோய்க்கு வைத்தியசாலை அனுமதிக்கப்படுகிறீர்கள் என்றால் நோயிலிருந்து சிகிச்சை பெற்று நீங்கள் வீட்டை திரும்புகிற பொழுது அந்த சிகிச்சையோட சம்பந்தப்பட்ட குறைந்த ஒரு 10 பேர் இருப்பார். எங்களுக்கு வெறுமனே 2 பேர் தான் தெரியும். வைத்தியரை தெரியும், தாதியை தெரியும். வாட்டில் படுத்து கிடக்கிற பொழுது வைத்தியர் வருவார், தாதி இருப்பார். ஆனால் அங்கே வைத்தியர் சொன்ன டெஸ்டிங்கை செய்த எம்எல்டியை நாங்கள் நேராக பார்ப்பதில்லை. எம்எல்டி இருப்பார். எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு அனுப்பியிருப்பார்கள், அதை பார்ப்பதில்லை. ரேடியோகிராஃபி அந்த செக்ஷனில் ஒரு இருப்பார் பார்க்குறாரு. இல்லை குழு சார்ந்த ஃபார்மசிஸ்ட்டை நாங்கள் அதிகம் கவனம் கொடுப்பதில்லை. இப்படி நிறைய பேர் இருக்கிறார். இந்த இணை சுகாதாரத்துறைகள் நிறைய பிசியோதெரபிஸ்ட் இருப்பார்கள். அந்த துறைகள் நிறைய டிமாண்ட் இருக்குது. அது பல்கலைக்கழக மட்டங்களையும் இருக்குது. பல்கலைக்கழகம் கிடைக்காவிட்டால் சுகாதார அமைச்சுக்கு இயங்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனம் இருக்கிறது. அந்த யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழகம் கிடைக்காத பல்கலைக்கழகம் கிடைக்காத பொழுது ஏனையவர்கள் இந்த தாதியல் கற்கிணர்களுக்கு போவது. அதுபோல பார்மசிஸ்ட், டிப்ளமா இன் பார்மசி, அதுல ஒரு சிறப்பு இருக்கிறது. எப்படி என்றால் வேலையோட படிப்பு, சம்பளத்தோட நீங்க அதுல தெரிவு செய்யப்படுவீர்களாக இருந்தால் உங்களுடைய நியமனமே ஒரு பயிற்சி நிலை அரசு உத்தியோகத்தராக ஆரம்பிக்கும். தாதியல் கற்கைக்கு போகும்போது ஒரு அடிப்படை சம்பளம் தரப்படும். பல்கலைக்கழகத்துல அவ்வளவுக்கு இல்லை, தந்துதான் ஆரம்பிப்பார். இன்னைக்கு தாதியல் கற்கிறதுக்கு எங்கள் வடக்கு தமிழ் கல்விப்புலத்திலிருந்து பிள்ளைகள் போவதில்லை, சிங்கள பிள்ளைகள் தான் வருகிறார்கள். பார்மசிஸ்ட், எம்எல்டி, ரேடியோகிராஃபர்ஸ், எக்ஸ்ரே கார்டியோகிராஃபர், இந்த டென்டல் டெக்னிக்கல் சைட், ஒப்தமாலஜிஸ்ட் சொல்ற அந்த கண் பரிசோதனை சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய தொழில்நுட்பவியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-12 துறைகளுக்கு இணை சுகாதாரத்துறைகளில் நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த துறைகளுக்குள்ளே போய் படிக்கலாம். களத்துறையில அதுக்குரிய சென்டர்ஸ் இருக்கிறது, யாழ்ப்பாணத்தில் தாதியல் இருக்கிறது, எல்லா இடங்களும் அது இருக்கிறது. அந்த துறைகளை படித்தால் நிறைய சம்பாதிக்கலாம். இந்த எம்எல்டி துறையெல்லாம் இன்றைக்கு நிறைய உழைக்கிறார்கள். பார்மசிஸ்ட் நிறைய சம்பாதிக்கிறார்கள். ஆகவே வாய்ப்பு பிஹெச்ஐ பொது சுகாதார பரிசோதகராக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் பிஹெச்எம் பொது சுகாதார மாது அதுக்கு போவதற்கு, கணித விஞ்ஞானத்துறை சார்ந்த போவதற்கு, இது அந்த துறை சார்ந்த வாய்ப்புகள். அதை விட விவசாயத்துறை சார்ந்து, விவசாய விஞ்ஞானத்துறை சார்ந்து ஏராளமான விவசாய கல்லூரிகளில் படிக்கிற பொழுது கால்நடை லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் சொல்வார்கள், எல்டிஓ, அந்த கால்நடை உத்தியோகத்தர்கள், அது மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்ஸ்பெக்டர்ஸ், ஆராய்ச்சி உத்தியோகத்தர்கள், இந்த ஃபார்ம் ஸ்கூல் திருநெல்வேலி அம்மாஜி பகுதியில் அந்த ஃபார்ம் ஸ்கூல்ல வேலை செய்கின்ற அநேகமான பதவிநிலை உத்தியோகத்தருடைய அடிப்படை தகமை கணித உயிரியல் விஞ்ஞானம் கெட்டதாக இருக்குது. அதுல நிறைய வாய்ப்பு இருக்குது. பரந்தன்ல இருக்கிற விவசாய கல்லூரி, வவுனியாவில் இருக்கு, குண்டகசாலை கண்டியில இருக்குது. அந்த துறைகளில் போய் கல்வி கேட்கறது, கால்நடை அபிவிருத்தி உத்தியோகத்தராக விவசாய அந்த துறைகளில் படிக்கிறது, எல்லாமே அந்த துறைகள் எல்லாமே வேலையோடு வேலை. அது நீங்கள் அதுக்கு 3 பாட சித்தியோடு ஒரு விண்ணப்பத்தை போடுகிற பொழுது வேலை கிடைத்து அதில் படிப்பார். அதோட கல்வியல் கல்லூரிகளில் ரெட்ட வாய்ப்பு கிடைக்கிறது. எப்படி என்றால் கணித விஞ்ஞானத்துறை கெட்டவர்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் டீச்சிங்ல சயின்ஸ் மேத்ஸுக்குள்ள வரலாம், தமிழ் மீடியம் டீச்சிங் சயின்ஸ் மேத்ஸுக்குள்ளையும் வரலாம். ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் சயின்ஸ் மேத்ஸ் இருக்கிறபடியால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைந்த வாய்ப்பு இருக்குது. அதை விட திறந்த பல்கலைக்கழகத்தில் கணித விஞ்ஞானத்துறை சார்ந்த நிறைய கற்கைகள் இருக்குது. அதனால் சரியா பயன்படுத்துவதில்லை. பொறியியல் துறையில் இருந்து இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்ல இருந்து
பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல இருந்து, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியில இருந்து, பேச்சுலர் ஆஃப் எம்எல்டில இருந்து எல்லா கற்கிணர்களும் அங்கே இருக்கிறது. ஆகவே நீங்கள் கணித விஞ்ஞானத்தை கற்றுவிட்டு தற்செயலாக அரசாங்க பல்கலைக்கழகத்துக்கு அரசாங்க சிறந்த பல்கலைக்கழகம் அரசாங்கம் தான் இந்த இலவச கல்வி முறைமைக்குள்ள போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போமாக இருந்தால் கூட மிக குறைந்த கட்டணங்களோடு இந்த கற்கிணர்களை படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதைவிட இலங்கையில் நல்ல அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனங்கள் இருக்குது. அந்த தனியார் நிறுவனங்கள் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சொல்கின்ற துறை இன்றைக்கு இருக்கிறது பிரபலமாக. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் துறையில பிள்ளைகள் இன்றைக்கு பற்கிறார்கள். அந்த துறை மிக நுட்பமானது. உங்களுக்கு வைத்தியசாலைகள் இருக்கக்கூடிய பல இந்த உபகரணங்களை கையாளுகின்றவர்கள் அந்த பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ். இப்பொழுது அந்த ஏஐயுடன் இது பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் அந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் துறைக்கும் சவால் இருக்குது. அதுல வாய்ப்பு இருக்குது. அந்த துறைகளுக்குள்ள போகலாம். மொலிகுலர் பயாலஜிஸ்ட் எல்லா துறைகளிலையும் தனியார் துறையில் கல்வி கற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆராய்ச்சி துறைகளுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே பிள்ளைகள் தனியே பல்கலைக்கழகங்கள்ல மட்டும் போக்கஸ் பண்ணாமல் கணித விஞ்ஞானத்துறை கற்றுவிட்டு பல்கலைக்கழகம் கிடைக்காவிட்டால் என்ன செய்வது இல்லை, நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு செய்தியும் சொல்லுங்கனே, இப்ப உயர்தர தகமையோடு அரசாங்க வேலைகளுக்கு உள்வாங்குகிற பொழுது கூட கணித விஞ்ஞானம் கற்றவர்கள் அந்த போட்டி பரீட்சையில் சித்தி அடைவார்கள். உதாரணம் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்னு சொல்லுவாங்க, பப்ளிக் மேனேஜர், மிக அடிமட்ட நிலையில் உருவாகிற முதலாவது படிப்பு எம்ஏ என்று சொல்றது, அதுக்குள்ள போறது. அதுல போனவர்கள் பெரிய அரசாங்க அதிகாரி வரையும் போயிருக்கிறார்கள். அதுக்குள்ள போறவர்களுக்கான வாய்ப்பு, அதுக்கு போட்டி பரீட்சை வைப்பார்கள். ஒன்று ஐக்யூ, மற்றது மொழித்திறன். அதுல கூட அதிகம் சித்தி அடைவர்கள் இந்த கணித விஞ்ஞானம் கேட்டவர்கள். அவர்கள் என்ன செய்யறாங்க, இளவல் எடுக்கிறார்கள். இளவல் எடுத்து போட்டு அவர்கள் வந்து இயல்பான ஆற்றல் இருக்குது, அந்த பரீட்சையில சித்தி அடைகிறார்கள். அங்கே போகிறார்கள், வெளிவாரியாக பட்டத்தை பயின்று கொண்டிருக்கிறார்கள். 5 வருடம் முடிந்ததும் இந்த சர்வீஸில் 5 வருஷம் டிரைவர்களுக்கு பட்டம் கிடைக்கிறது. பட்டம் கிடைக்கிற பொழுது அவர்கள் 2 வாய்ப்பு இருக்கிறது. இலங்கை நிர்வாக சபையினுடைய திறந்தல்லைக்கும் போட்டியிடுகிறார்கள். 28 வயசுக்குள்ள திறந்தல்லைகளையும் போட்டியிடுகிறார்கள். மட்டுப்படுத்தப்பட்ட போட்டிகளையும் போட்டு 4 வாய்ப்புகளை பெறுகிறார்கள். அதுக்குள்ள போகிறார்கள் இலகுவா. அதுபோல அந்த துறையின் சுப்ரா கிரேடர்னு சொல்ற லேயோமேர்னு சொல்லுவோம் தானே, இந்த மாதிரி பிரதேச சபையினுடைய செயலாளர்னு சொல்லுவோம், அந்த பிரச்சனை போயில வருகிறார்கள். நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அந்த டிசிப்ளின் கொடுக்குற ஆற்றல், இயல்பான ஆற்றல்ல அந்த வாய்ப்பு இருக்கு. கணித விஞ்ஞானத்தில் தாராளமான வாய்ப்பு இருக்கிறது. அச்சமில்லாம படிக்கலாம். அப்ப கணித விஞ்ஞான துறையிலே அரச பல்கலைக்கழகங்களிலும் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த 20% நாங்கள் அரச பல்கலைக்கழகத்துக்கு செல்ல முடியாவிட்டாலும் எஞ்சி இருக்கிற 80% ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன என்பது பற்றி குறிப்பிட்டீர்கள். ஆனாலும் நமது தமிழ் சமுதாயத்திலே தமிழ் மாணவர்கள் இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவது குறைவாக இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அது 2 காரணங்கள். ஒன்று சமூக மனப்பாங்கு ஒன்று இருக்கிறது. அது ஏன் அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். மற்ற சரியான விழிப்புணர்வு இல்லை. சரியான விண்ணப்பங்கள் எவ்வளவு தூரம் நாங்கள் அது எங்கள்கிட்டமே இருக்கு. இப்போ நாங்கள் 2 பேரும் கூட பல்கலைக்கழக அனுமதிகள் அதில் விழிப்படைந்து பிள்ளைகளை அறிவூட்டுகிறோம். நர்சிங் காலேஜுக்கு அப்ளிகேஷன் கால் பண்ணா யாரும் அதை கவனத்தில் எடுப்பதில்லை. யாராவது ஒருவர் விண்ணப்பிப்பார், அவருக்கு பிறகு கிடைச்சிட்டு ஃபேஸ்புக்கில் வாழ்த்துக்கள் போடுறது எப்படி ஹோல்ட் பண்ணான்னு கேட்பான். அதை பற்றிய விழிப்பு பிள்ளைகளை போய் சென்றடைவதில்லை. இது ஒரு பெரிய ஒரு இடைவெளி எங்களுக்கு இருக்கிறது. நான் அடிக்கடி சிந்திப்பதோடு, நாங்கள் ஒரு கல்விப்புலம் சார்ந்து இயங்குகின்றவர்கள் இதற்கான தீர்வுகளை கொடுக்க வேண்டும். ஒரு பெரிய டேட்டா பேஸை நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். எங்களோட பிள்ளைகளுக்கான ஒரு டேட்டா பேஸை மாகாண கல்வி திணைக்களத்தோடு சேர்ந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ மாகாண கல்வி திணைக்களம் வந்து A-level பரீட்சை எழுதி போட்டு பொறுப்பட்ட கொடுத்தோட பிள்ளைய கையை விட்டாங்க. ஆனால் அவர்கிட்ட டேட்டா இருக்கு. எங்கள்ட வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல யார் கணித விஞ்ஞானத்துறையில் 3 பாட சித்தியோடு இருக்கிறாங்க ஃபுல் டேட்டா A to Z அவர்கிட்ட இருக்குது. ரத்னசிங்கம் சர்வேஸ்வரா அளவட்டி வடக்கு அளவட்டியில இருந்து 83,048,30,63 இருந்து எல்லா விவரமும் அவரிடம் இருக்கிறது. இல்லை அதை ஒரு டேட்டா பேஸாக கிரியேட் பண்ணிட்டு நாங்கள் இலகுவா பிள்ளைகளை கண்டுபிடிச்சு ஹைட் பண்ணலாம். அப்போ அந்த ஒன்று போதிய விழிப்புணர்வு இன்மையாலும் இந்த வாய்ப்புகளை தவற விடுகிறார்கள். அந்த விழிப்புணர்வு இன்மை என்பது பல இடங்களில் செல்வாக்கு செலுத்தும். சில பேர் கேட்பார்கள், ஆலோசனை சொல்வது கேட்பார்கள். நான் திறந்த பல்கலைக்கழகம் பற்றி சொல்லுகிற பொழுது கேட்பார்கள், அது அரசாங்கம் கொண்டு கேட்பார்கள். எங்களுக்கு கோழி மேய்ச்சாலும் கவர்மெண்ட்ல மேய்க்கிற மாதிரி படித்தாலும் அரசாங்க பிள்ளை. பலருக்கு தெரியாது திறந்த பல்கலைக்கழகம் ஒரு அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகம். இந்த ஃப்ரெஷ்ஷாக போகிற பிள்ளைகளுக்கு மகாபலப்புலம் கூட அங்கே கொடுப்பார்கள். அதை நாங்கள் அப்படியே பயன்படுத்துறது. யாழ்ப்பாணத்தில் எங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பக்கத்தில் நிறைந்த வளங்களோடு அங்கே இருக்குது. இப்போ அண்மையில் அது இன்னும் வலுவாக தாவிக்கப்பட்டிருக்குது. அங்கே முந்தி பிஎஸ்சி படிக்கிற பொழுது அதுக்கான ப்ராக்டிக்கல் முதல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ரசாயனவியல் துறையில் அதில் நடந்தது. அப்புறம் அது கொழும்புக்கு மாற்றப்பட்டது. இப்போ யாழ்ப்பாணத்திலேயே திறந்த பல்கலைக்கழகம் ஆய்வுடங்கள்லாம் கட்டிவிட்டார். அதுக்குரிய விரிவுரையாளர்களை நிரந்தரமாக நியமனம் செய்து விட்டார்கள். எனவே தாராளமான வசதி யாழ்ப்பாணத்திலேயே இருக்கிறது பிஎஸ்சி படிக்கிறது. எப்படி ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி படித்து நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே அளவு அதில் கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் அத்தனை பெறுமதிகளோடும் திறந்த பல்கலைக்கழகத்தின் பிஎஸ்சியும் பயன் செய்யும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. விழிப்புணர்வு பெற்றாதுன்றது ஒரு பக்கம் இருக்கு. எங்களோட மெனப்பாங்கு என்ற வகை மெனப்பாங்கு என்று வருகிற பொழுது சில தொழில்துறை சார்ந்து எங்களிடம் ஒரு மெனப்பாங்கு இருக்குது. இப்போ அந்த மெனப்பாங்கு வந்து
விமர்சனத்துக்குரிய ஒன்று. சில வேளைகளில் சில கற்கடர்களை கற்பது இது அவ்வளவு தூரம் எங்களுக்கு நல்லதில்லை. இப்போ நர்சிங்கில் அப்படி ஒரு மனப்பாங்கு இருக்குது, எங்கள்கிட்ட ஒரு மனப்பாங்கு இருக்கும். இது நைட் டியூட்டி சில பேர், பொம்பளை பிள்ளைகளுக்கு அது சரி வராது, அப்படிலாம் ஆலோசனை கொடுப்பதுக்கு நிறைய பேர் இருப்பார்கள். அந்த பக்கங்கள் மற்ற சில நேரங்களில் இன்னொரு பெரிய சேலஞ்ச் இருக்கிறது வந்து ஒரு அகத்தடை ஒன்று இருக்கும். நம்ம சில நீ படிச்சிருக்காங்க என்ன பார்த்து கேட்பாரு, என்னன்னா இப்போ எங்களோட சமாந்தரமாக கேட்டவர்கள் அங்கே வைத்திய நிபுணர்களாக இருக்கிற பொழுது நான் நர்ஸாக இருக்கிறதோ எங்கன்னு ஒரு அகத்தடை இருக்கு. இந்த தடைகளை சிங்களவர்கள் சிந்திப்பதில்லை. ஆனால் தமிழர்கள் மத்தியில் அந்த தடை முதலாவதாக வரும். நான் என்னோட படித்தவொன்னு நாங்கள் டாக்டர் அனுப்பேன், நான் போய் நர்ஸ் அனுக்கிறதோ என்கின்ற அந்த அகத்தடைகள் இருக்கும். அது அந்த அந்த தடைகளோடு எங்களிடம் இருக்கிறது. சமுதாய அந்த மனநோக்குகள் இருக்கிறது. சில தொழில்துறை சார்ந்த வைத்திருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் அல்லது அந்த தொழில்துறை சார்ந்த எதிர்கால முன்னகர்வுகள் பற்றிய தெளிவின்மைகள் இருக்கிறது. அது ஒரு பெரிய தாக்கம். அடுத்து 2வது பிரச்சனை இருக்கிறது. எப்படி என்றால், யாழ்ப்பாணத்துக்குள்ளே கிடைத்தால் படிப்போம், இல்லைன்னா வெளியில போய் படிக்க இயலாது. இப்போ பல்கலைக்கழகம் கிடைத்தா வெளியில போய் படிப்போம், பல்கலைக்கழகம் கிடைத்தா வெளியில போவோம். ஆனா இப்படியான டிப்ளமா கற்கடர்களை கற்கிறதுக்கு வெளி மாவட்டங்களுக்கு போறதுக்கு தயக்க நிலைகள் இருக்கிறது. மற்றது இன்னொரு இருக்கிறது, சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகள்லேயே நாங்கள் சில சரக்குகளை விட்டுடுவோம். தாதிய கற்கையை போறோம்னா நீங்க திருமணம் முடிச்சிருக்க கூடாது நிலைமை. சில பிள்ளைகள் அந்த அந்த அறியாமையான அதுகளுக்கு அதை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமைகள் இருக்கிறது உண்டு. அப்படியான தன்மைகளும் இருக்கிறது. அடுத்தது, இந்த கணித விஞ்ஞானத்துறையில வராமல் இருப்பதற்கான பிரதான காரணம், ஒரு குடும்ப சூழ்நிலை கருதி அந்த மூத்த பிள்ளை தவறளித்து விட்டால் அது ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்தும். குடும்பத்தில் இருக்கிற மூத்த பிள்ளை ஒரு கணித விஞ்ஞானத்துறையை கற்கிறார், என்ன மூத்த பிள்ளையை பற்றிய பெரிய அதீதமான எதிர்பார்ப்பும் பேரண்ட்ஸ் மத்தியில இருக்கும். அவர் சரக்குகளை கொடுத்து விட்டாருன்னா பின்னுக்கு வர தம்பி தவங்கைக்கு அது பெரிய சக்கடம். அண்ணா வளைய முடியாம போயிட்டு, அக்கால முடியாம போயிட்டு, நீ என்ன செய்ய போற முன்னுதான். அதுவே மாறு நிகழும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எங்கிட்ட பல நண்பர்கள் இருக்கிறார்கள், அக்கா மெடிசின் போயிட்டாண்டா அங்க பின்னுக்கு இருக்கிற 3 நாள் சேர்ந்து போயிடும். அது இந்த பக்கம் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. அண்ணாவால் இயலாம போய்விட்டது என்பதற்காக இன்னால் இயலாமல் போய்விடும் என்கின்ற அந்த தப்பான அபிப்பிராயத்தையும் எடுக்கக்கூடாது. முயற்சி செய்து பார்ப்பது, அந்த பக்கங்கள்ல யோசிக்கலாம். அந்த விதமான விதமெல்லாம் அவங்கள்ட்ட மாற்றம் செய்ய வேண்டிய பக்குவங்கள் இருக்கிறது. கணித விஞ்ஞானத்துறையில அதீதமான கவனம் எடுப்பது எதிர்கால நலனுக்கு மிக முக்கியமானது. அந்த வகையிலே நாங்கள் காப்போதா உயர்தரத்திலே பாடங்களை தெரிவு செய்கின்ற பொழுது எங்களால் முடியும், மற்றது எங்களுடைய பாஸ் ரெக்கார்ட்ஸ், அது கணித விஞ்ஞானம் சம்பந்தமாக எங்களால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்ற பொழுது முயன்ற அளவுக்கு நாங்கள் கணித விஞ்ஞானங்களை தெரிவு செய்கின்ற பொழுது அரச பல்கலைக்கழகங்களிலே கூடுதலான பாடநெறிகளுக்கு உள்வாங்கப்படக்கூடிய சந்தர்ப்பமும், அப்படி உள்வாங்கப்படாத சந்தர்ப்பத்திலே ஏராளமான சந்தர்ப்பங்கள் கொட்டி கிடக்கின்றன என்ற அந்த செய்தியுடன் நாங்கள் இந்த கணித விஞ்ஞான பிரிவை தெரிவு செய்வதில் உள்ள சவால்கள் மற்றும் சந்தர்ப்பங்கள் பற்றி நம்முடன் கலந்துரையாடிய நண்பர் சர்வேசரா அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு, முடிந்த அளவு மாணவர்கள் கணித விஞ்ஞான பிரிவை தெரிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.